உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஏன் தேவை? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்பது போல இந்த இரும்பெரு திராவிட கட்சிகள் அதிமுக திமுக நாட்டுக்கு கேடான கட்சிகள். இந்த கட்சிகள் ஒழித்தால் நாட்டில் நல்லாட்சி பிறக்கும் என்பது நாம் தமிழர் கட்சியின் உறுதியான கோட்பாடு. அண்ணன் கோமா பேசுறதுக்காரு, நான் மேடைகளை நகைச்சுவையா பேசிதான் பழக்கம். ஏன்னா கோமா பேசி பேசி நான் நினைக்கிறேன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்கள கோமா தான் பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் நகைச்சுவையா சொன்னாலும் உங்களுக்கு சண்டை அடியுமான்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சொல்றோம். ஸோ ஒரு இடத்துல ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க, என் நண்பர்கள் டீ குடிக்கும் போது, மச்சான் இந்த ஆட்சி எப்படியா மச்சான் இருக்கு, சூப்பரா இருக்கா பேரு பாஸ், இது வரைக்கும் இந்த ஆட்சியில் என்ன பண்ணிருக்காங்க, ஒண்ணுமே இல்லை, அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்லுங்க. கடைசி நானும் பாக்குறேன், இந்த ஒரு 4 வாரமா பாக்குறேன், திமுக அரசோட காசை எப்படி திட்டம் போட்டு கொள்ளடிக்கலாம்னு சொல்லிட்டு நூதனமா யோசிப்பாங்க போல. ரூம் போட்டு நல்லாகிற இடத்த ரோடு போட்டு அதை திருப்பி தோண்டி அதை பள்ளமாக்கி மூடி நல்லா இருக்கிற சத்துணக்கூடத்தை இடிச்சு என் கண்ணுக்கு தெரிஞ்சு பாக்குறேன். ஏன் நல்லா இருக்கிற பள்ளிக்கூடத்தை சீரமைச்சு உங்களுக்கு கட்ட தெரியாதா? அதெல்லாம் கேட்டா நாங்க கெட்டவங்களா ஆயிடுவோம். ஏன் நாம் தமிழர் கட்சி தேவைன்னா இந்த மண்ணை காக்க, மக்களை காக்க, காடு வளத்தை காக்க, மண் வளத்தை காக்க போராடுகின்ற ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன் மரங்களுக்கு மாநாடு போடுறாரு? என்னையா இது, மரங்களுக்கு எல்லாம் போய் மாநாடு போட்டிருக்காரு. மூச்சு காற்று எங்கிருந்து வரும்? தானா ஆக்சிஜன் வீட்டுல சிலிண்டர் வச்சுட்டு சுவாச்சிருப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு மனிதனுக்கு தேவை 422 மரங்கள் தேவை என்கிறது. ஆனால் இங்க மரங்கள் வெட்டி சாய்த்தால் கவலை இல்லை, யாரை வெட்டி சாய்த்தாலும் அதை பத்தியும் கவலை இல்லைங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்க போனாலும் வச்சுங்களேன், என்ன கிடைக்கும், எதை கிடைக்கும், எந்த டைம்ல கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதை கண்ணும் காணாம இருக்குது. இதே ஒரு தலைவன், எங்கள் அண்ணன், எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் ஆட்சியா இருந்தா இந்த மாதிரி ஒரு சீர்கேடு ஒவ்வொரு இடத்துல இருக்காது, அடிச்சு சொல்லுவோம். ஏன்னா நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு கூட ஒரு பெண் பிள்ளை தனியாக செல்வாள் என்பது உறுதியாக சொல்ற இந்த நேரத்தில். ஏன்னா அப்பேற்பட்ட கனவும் காயமும் எங்களுக்குள்ள இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு மக்களாகிய நீங்கள் தான் இருக்கணும். ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி ஏன் தேவை சொல்றாங்கன்னா, போராட்ட களமா முதல் களத்துல ஓடாடி நிக்கிறது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். மக்களுக்கு வீடு இடிச்சு அகற்றப்படுகிறார்களா, அங்க முதல் ஆளாக நின்று குரல் கொடுப்போம் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். அதனால் ஒவ்வொரு இடத்துல எங்கள் அண்ணன் உயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் ஆட்சி விரைவில் வரும். அதனால் தேவை, மக்களுக்கு தேவை. அதை யோசித்து மக்கள் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்குமாறு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர் வேண்டும், நாம் தமிழர் அப்படின்ற விளக்குறதுக்காக இந்த பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக மிக ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும், இங்கே சுற்றுச்சூழல் மாசு அப்படின்றது தான் இங்கே ஒரு பிரதானமான பிரச்சனை. இந்த பிரச்சனை இதுவரை இந்த மண்ணை ஆண்ட திமுக அதிமுக இது வரைக்கும் எப்படி அணுகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வாயுவோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், உடனே மக்கள் அங்கங்கே பாதிக்கப்படுறாங்கன்ற தகவல் வரும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு நம்ம மாசு கட்டுப்பாடு வாரியம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணோம்னா ஒரு அபராத தொகை விதிக்கும். அந்த அபராத தொகையை இவங்க ரொம்ப நாள் கழித்து கட்டுவாங்க. சில நேரத்தில் அதுலேருந்து விலக்கு வாங்கிப்பாங்க. இப்படித்தான் இதுவரை இந்த கம்பெனிகளை இவர்கள் கையாண்ட விதம். இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடக்குது, விஷவாயு கசிவு ஏற்படுது, எல்லாம் ஏற்படுது இல்லை. இங்கே இத்தனை வருஷத்தில் ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் உடனடியாக சென்று மாசை எங்கேருந்து இந்த மாசு வருது அதை உடனே போய் அதை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கூட இதுவரைக்கும் இவர்கள் இந்த திருவொற்றியூர் தொகுதியில் ஏற்பாடு செய்யவில்லை. நாங்கள் வந்தால் அதை செய்வோம் என்று சொல்வதற்காகத்தான் இந்த விளக்க பொதுக்கூட்டம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவன் என்னைக்கோ ஒரு ஃபைன் போடுவான், அந்த ஃபைனை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? உயிர் வாழணும். நாங்கள் முதல்ல இந்த ஃபைன், அந்த பணத்தை வாங்குறதுக்கு உயிர் வாழணும்ல. அந்த உயிர் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? உடனடியான நடவடிக்கை வேணும். நான் செத்துட்ட பிறகு யார்கிட்ட போய் நீங்கள் ஃபைன் வாங்கி என்ன பண்ண போகிற? நீங்கள் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சிபிசிஎலுக்கு 500 கோடி ரூபாய் அபராதம், டிபிஎலுக்கு இவ்வளோ ரூபாய் அபராதம். இந்த அபராதத்தை யார் வாங்க போகிறா? எந்த மக்களுக்கு அது கிடைக்க போகுது?
என்ன என் முட்டாள்தனமாக இருக்குது. உடனடியாக வந்து அங்கே என்ன நடவடிக்கை அப்படின்னு ஏதாவது இது வரைக்கும் இந்த ஆட்சியாளர் எடுத்திருக்காங்களா? அதை பற்றின அறிவாவது அவங்களுக்கு இருக்குமா? ஷங்கருக்கு தெரியுமா இதுக்கு என்ன செய்யணும்? ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் யாரை வச்சு யூஸ் பண்ணணும்? இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அதனால தான் சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதற்காகத்தான் நாம் தமிழர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஊரெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். நான் என்ன கேட்குறேன், இத்தனை வருஷத்தில் எங்களுடன் நீங்கள் நிற்காம ஏன் போனீங்க? இன்னும் தேர்தலில் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 8 மாதத்தில் வரப்போகுது. இப்போ உங்களுடன் ஸ்டாலின். ஒரு கவர்னன்ஸ், ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது என்ன? நிர்வாகம். நிர்வாகன்றது என்ன? தொடர்ச்சியாக அதை பார்ப்பது, கண்காணிப்பது, அதன்படி செயல்படுவது. இதுதான் நிர்வாகம். இவங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் அப்படின்னா, அவருடைய வாக்குறுதி ஒன்று இருக்கு. இப்போ இது வரைக்குமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஏன் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் ஜமாபந்தின்னு ஒன்று நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜமாபந்தி நடக்கும். அதை தவிர சிறப்பு முகாம்கள்லாம் சாதாரணமாகவே நடக்கும். இந்த சிறப்பு முகாம்களில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு முதல்வர் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியரில் இந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் எவ்வளோ மனு வந்தது, அந்த மனுவின் மீது எவ்வளோ மனுக்கள் வந்து அந்த மனு தொடர்பான பிரச்சனைகள் சீர் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளோ மனுக்கள் சரி செய்யப்படலை. சரி செய்யப்படலைன்னா ஏன் சரி செய்யப்படலை அப்படின்றத பார்க்கணும். ஒரு கம்பெனியில் பிரச்சனை அப்படின்னா முதல்ல எடுத்தோம் என்ன பண்ணுவான், ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு பார்ப்பான். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்லாம் இது பண்ணுவான். ஆனால் இந்த பிரச்சனைகள் இப்போ இவங்க வந்து 4 வருஷம் ஆச்சுல்ல, இந்த 4 வருஷத்தில் இவங்க ஒழுங்கான கவர்னன்ஸ், ஒழுங்கான அரசாட்சி இவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ல ஏன் இவ்வளோ கூட்டம் வரப்போகுது? முதல்ல நீங்கள் வந்து திருந்துங்க. நீங்களே இன்னும் திருந்தலை. நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் இவ்வளோ இந்த 4 வருஷம் ஆண்டிருக்கோம், இந்த 4 வருஷத்தில் நாங்கள் ஒன்றுமே செய்யலை, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வந்த பிறகு தான் நாங்கள் எல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இது ஒரு கவர்னன்ஸு. அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோன்னா, எப்படி நீங்கள் 4.5 வருஷம் கழிச்சு உங்களுடன் ஸ்டாலினுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் எங்கள் ஓட்டை 4.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு போடுறோம். எங்களை நீங்கள் 4.5 வருஷம் கழிச்சு தானே வந்து பார்த்தீங்க. நாங்களும் எங்கள் ஓட்டை என்ன பண்ணுறோம், 4.5 வருஷம் கழிச்சு என்ன தேர்தல் வருதோ அந்த தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு போட முடிஞ்சால் ஓட்டு போடுறோம். இப்போ நாங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறோம் நாங்கள் சொல்கிறோம். இவங்க எப்படி வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அடித்து நிமித்தி தள்ளிட்டாங்க. அந்த ஒன்னெடுத்தில் என்னை கொடுத்துன்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் கார்த்திக்கும் இன்னொரு காமெடியான ஒரு பேர் எனக்கு மறந்துட்டேன். இவனுக்கு ரமேஷ் அண்ணா என்ன பண்ணுவாங்க, இவர் கார்த்தி என்ன பண்ணுவார், ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே ரூபாய் கொட்டுவார். கொட்டினோடனே அதில் வந்து இது இருக்கும், 1 ரூபா மட்டும்தான் அதில் வரும். நான் உன்னை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளெல்லாம் அடைக்க விரும்பலை, நான் மேலே அள்ளி போடுறேன், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு பாக்கி எனக்கு கொடுன்ற மாதிரி 555 வாக்குறுதி அள்ளி தெளிச்சாங்க. அப்படி மேலே ஏதாவது நிறைவேற்ற முடிஞ்சுதான்னு பார்த்தா முடியல. அவங்க என்ன இதுன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் இதுலேயே கூட அவருடைய ஒரு வாக்குறுதி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அது பொறுப்பேற்றல். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுவை கொடுத்தோம்னா அதை வந்து பொறுப்பேற்று அரசு அதிகாரி பொறுப்பேற்றுக்கணும். இது வரைக்கும் எப்படி அப்படின்னா, நாம் வந்து ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா நாம் தான் போய் வந்து என்னங்க ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். இவர் கொடுத்த வாக்குறுதிப்படி அந்த மனுவை கொடுத்தோன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றுக்கை இதை வந்து அவர் கொடுக்கணும், ஒப்புகை வந்து கொடுக்கணும். அந்த ஒப்புகை கொடுத்ததிலிருந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார அந்த மனுவை சரி செய்யலை அப்படின்னா ஏன் இதை செய்ய முடியலன்ற அந்த விஷயத்தை அந்த குறிப்பிட்ட மனுதாரருக்கு அரசு அதிகாரி தெரிவிக்கணும். அரசு அதிகாரி அதில் பொறுப்பாளர் ஆகிறார். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின்ற ஒன்றே தேவைப்படாது. அப்போ நீங்கள் எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றலை. அதே மாதிரி அள்ளி தெளிச்சுட்டாங்க. வந்து எங்கே போனாலும் எந்த ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் அங்கே தானாக போய் ஆஜராகிட்டு அங்கே பயங்கரமாக வாக்குறுதி கொடுத்துரு. இது மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களா நாங்கள் வந்தால் அதை சரி செஞ்சுருவோம். டெட்டு இவங்க போராடுறாங்களா நாங்கள் வந்தால் சரி செஞ்சுருவோம். இப்போ போராடுறவங்களாம் யார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ சமீபமாக போராடிக்கிட்டு இருக்காங்களா, இவங்களெல்லாம் போராடுறது ஐயா ஸ்டாலின் அவர்களே
திமுக காரர்களின் அப்பா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு கேட்டு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க போராட்டம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அவங்க வந்து புதுசாக ஒன்றும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணல. நீங்கள் இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றுங்கன்னு நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் செய்யக்கூடிய நிலைமையிலேயே இல்லாத அளவிற்கு மக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை நல்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.